ஸ்டூடெண்ட் யாரு எங்களுக்கு அப்படின்னா அந்த வீட்டு வேலை செஞ்ச பொண்ணு 2012 சேர்றா. போன வருஷம் பாஸ் அவுட் ஆயிட்டா. பெங்களூர்ல ஒரு ரொபோட்டிக்ஸ் ஃபார்ம்ல 6.75 lakhs நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கா. ரைட். ரெண்டாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி கும்பகோணத்துல இருந்து ஒரு பொண்ணு, அப்பா அம்மா கிடையாது. எங்க ஃபவுண்டேஷன்ல ஃபர்ஸ்ட் ஆர்ஃபன் சைல்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அனாதை குழந்தைங்களுக்கு கேள்வியே கிடையாது. 70% பொண்ணுங்க தான் படிக்கிறாங்க எங்க ஃபவுண்டேஷன்ல. இந்த ஃபவுண்டேஷன்ல இருக்க பசங்கள்லாம் என்ன அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. ஸோ இவங்களை வந்து பிக்கப் பண்ண போகணும். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்லலாம் போய் பிக்கப் பண்ண போகணும். இப்போ இந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்கிறேன், அண்ணன் நாளைக்கு நான் வந்து தாம்பரம் ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணிப்போமா அப்படின்னு. தெரியாதனமாக ஒரு கேள்வி கேட்டேன் இந்த பொண்ணுகிட்ட. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டேன் நான். அப்போ அந்த பொண்ணு அந்த பக்கம் சொல்கிறா, அண்ணே நான் ஒரு வேளை தானே சாப்பிடுவேன் அப்படின்னா. சொன்னேன், என்னம்மா ஒரு வேளை தான் சாப்பிடுவேன்? நான் மேக்ஸிமம் 12 மணிக்கு சாப்பிடுவேன், 2 மணிக்கு சாப்பிடுவேன். ஏன் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு. அப்போ சொல்கிறா, அண்ணே நான் ஸ்கூலுக்கு மதியானம் சத்துணவு போடுவாங்கன்னு தான் எங்கள் பாட்டி என்னை ஸ்கூலுக்கே அனுப்பிச்சாங்க. அங்கே நான் நல்ல மார்க் எடுத்ததுனால என்னை வந்து உங்கள் ஃபவுண்டேஷனில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்கூல் கிடையாது இல்லைண்ணே, அதனால் மதியானம் சாப்பாடு கிடையாது. பாட்டி 2 இட்லி கொடுப்பாங்க காலையில் 2 ரூபாய்க்கு. அடுத்த நாள் சாப்பாடு, அடுத்த நாள் 2 இட்லி தான். ரைட். 2 இட்லியில் தான் ஃபுல் டே வாழ்க்கை. நம்மளுக்கு கேட்கவே கஷ்டமாக இருந்ததா. நான் டாப்பிக்கை மாத்திரம் நினச்சி சரிம்மா கவலைப்படாத, நாளையிலேருந்து எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை கேட்கக்கூடாத கேள்வி என்கிட்ட கேட்டா, நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணே அப்படின்னா. அப்போ போய் சொல்ல முடியாதுல்ல. இப்போ நான் சொன்னேன், சாப்பிட்டமாண்ணே. என்னென்ன சாப்பிட்டீங்கண்ணே? சப்பாத்தி சாப்பிட்டமா அப்படின்னு. சப்பாத்தியாண்ணே, 9 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாண ரிசப்ஷனில் சாப்பிட்டேனே அப்படின்னா. ஐயோ, அது வரைக்கும் நான் வீட்டில் சண்டை போடுவேன் என் ஒய்ஃப் கிட்ட, சப்பாத்தியே போட்டு சாப்பிடிக்கிறேன் நைட்டு, வேற சாப்பாடே சொல்ல முடியாதான்னு. சப்பாத்தி ஒரு லக்ஸூரியஸ் ஃபுட் ஐட்டம்ன்றது எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். இன்றைக்கும் சொல்கிறேங்க, மேடைக்காக கிடையாது. இன்றைக்கும் யாராவது சப்பாத்தி பிளேட்டில் வச்சாங்கன்னா சாப்பிட்றது கஷ்டமாக தான் இருக்குது. ரைஸ் இருக்கான்னு கேட்டுடுறேன் நான். அந்த பொண்ணை காலேஜில் சேர்த்து விட்டாச்சு. முதல் மாதம் மீட்டிங்கில் அந்த பொண்ணை கேட்குறேன், எப்படி இருக்குது காலேஜ் அப்படின்னா. அந்த பொண்ணு நேராக வந்து என் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறா. அண்ணே இந்த காலேஜ் டைரக்டர் உங்கள் ஃப்ரெண்டு தானே? ஆமாம்மா. இங்கே சொல்லுங்கண்ணே, இங்கே பிள்ளைங்கள்லாம் சாப்பாடு பிளேட் நிறைய நிரப்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கொண்டு போய் அப்படியே குப்பை தொட்டியில் போட்டுடுறாங்க நடந்து போகிறதுக்கு. பசியில் இருக்கவனோட அருமை பசி அவங்களுக்கு தான் தெரியும். பசின்னு நம்மளுக்கு பசின்னா என்னன்னே தெரியலையே. கடைசி 2 விஷயம். சிரிக்க முடியாத மனிதனை நீங்க எங்கேயா பார்த்துருக்கீங்க? சிரிக்க தெரியாத மனிதனை. மனுஷனுக்கு ஒரு விஷயம் தான், சிந்திக்க தெரியும், சிரிக்க தெரியும். இந்த வருஷம் 197 மார்க் கட் ஆஃப் அவனுக்கு, இன்ஜினியரிங் கட் ஆஃப். ஒரு பையன் மே 27ஆம் தேதி 2017 அவன் இன்டர்வியூக்கு கூப்பிட்றோம், வரல. ஜூன் 4ஆம் தேதி கூப்பிட்றோம் இன்டர்வியூக்கு, அன்னைக்கும் வரல. ஜூன் 8ஆம் தேதி ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி சொல்கிறான், அண்ணே இப்போ வந்தால் சீட்டு கொடுப்பீங்களாண்ணா. எனக்கு வந்து பயங்கர கடுப்பு. 2 வாரம் வரலன்றதுல கொஞ்சம் கோவமாக சொல்லிட்டேன். ஏன்டா தம்பி, உனக்கு சீட்டு கொடுக்குறது நான் ஃபாலோ பண்ணுமாடா, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு. அந்த பக்கம் இன்னசென்ட்டாக பதில் சொல்கிறான், அண்ணே எங்கள் ஊர்லேருந்து சென்னை ரொம்ப தூரமாமே, 774 ரூபா ஆகுன்றாங்கண்ணே, 774 ருபீஸு. என்கிட்ட அவ்வளோ பைசா இல்லைண்ணே, அதனால் இப்போ தான் கொஞ்ச நாள் வேலை செஞ்சு 800 ரூபா சேர்த்துட்டேண்ணே, இப்போ வந்தால் சீட்டு கொடுப்பீங்களாண்ணே அப்படின்னா. சரி தம்பி நீ கிளம்பி வா, ஆனால் நான் ஃபோன் பண்ணேனே, ஏன்ப்பா ஃபோன் எடுக்கல அப்படின்னு. அண்ணா ஃபோனில் சார்ஜ் இல்லைண்ணே, அம்மா இன்னைக்கு தான் 50 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க, இனிமேல் ஃபோன் பண்ணால் எடுப்பேன், ஆனால் ஃபோன் பண்ணால் 6 மணிக்கு முன்னாடி பண்ணுங்க, இல்லை 6 மணிக்கு அப்புறம் பண்ணுங்கண்ணே அப்படின்னா. ஏண்டாண்ணே, நடுவில் ஆடு மேய்க்க போயிடுவேன் சார் அப்படின்னா. ஆடு மேய்ச்சிட்டு அவன் வாங்கியிருக்க மார்க் 197. என்னோட ஃபவுண்டேஷனில் இன்டர்வியூ நடக்குது, அவனை வந்து சிரிக்க மாட்டேங்கிறான், அப்படியே இருக்கான், எது கேட்டாலும் 1 வேர்டில் தான் பதில் சொல்கிறான். அப்போ அவன் கூட சும்மா விளையாடுறதுக்காக கேட்டேன் நான், தம்பி நீ சிரிச்சா நீ கேட்குற கோர்ஸ் தரேன் அப்படின்னு. அவன் ட்ரை பண்ணுறான் சிரிக்கிறதுக்கு, அப்படி இப்படின்றான், ஏதோ ட்ரை பண்ணுறான், சிரிக்க வரல. அப்போ பக்கத்தில் இருக்க பையன் வாலண்டியர், அவன் என்கிட்ட இங்கிலீஷில் சொல்கிறான், சார் ஹி டசன்ட் நோ ஹவு டு ஸ்மைல். வாழ்க்கையில் அவன் கஷ்டத்தை மட்டும் தான் சார் பார்த்துருக்கான், அவனுக்கு சிரிக்க தெரியாது அப்படின்றான். சிரிக்க முடியாத மனுஷனை நான் அன்றைக்கி தான் முதல் தடவை பார்த்தேன். கடைசியாங்க, குறிப்பாக கேர்ள் சில்ட்ரன், நம்மலாம் எஜுகேஷன் வி டேக் இட் ஃபார் கிராண்டட். நல்லவை தேய்கிறதா அப்படின்றாமே, கண்டிப்பாக தேயலை. திண்டுக்கல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் டீச்சர், அவங்க எங்களுடைய ஏதோ ரேடியோ ஆடெல்லாம் கேட்டு ஃபோன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வயசானவங்களா இருப்பாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் என்கிட்ட 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க சார், உங்கள் ஃபவுண்டேஷனை பற்றி எனக்கு ரொம்ப லேட்டாக தான் நியூஸ் தெரிஞ்சுது, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள் சார் இவங்களை படிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னாங்க. நான் கேட்டேன், மேடம் அட்மிஷன்லாம் முடிஞ்சிருச்சேன்னு. சார் உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன் சார், இதே வார்த்தை தான் சொன்னாங்க, காலில் விழுந்து கேட்குறேன் சார், நீங்கள் அட்மிஷன் கொடுக்கலன்னா இந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க சார் அப்படின்னு. என்னடா இப்படி சொல்கிறாங்கன்றதுக்காக போனோம். 3 பொண்ணுக்கும் மாப்பிள்ளை பார்த்தாச்சு, கல்யாணம் பண்ணுறதுக்கு 17 18 வயசு இந்த பசங்க எல்லாருக்குமே. அப்போ இந்த டீச்சர் சொன்னதுனால வீட்டில் போய் பேசி அட்மிஷன் கன்வின்ஸ் பண்ணி, நீங்கள் 1 பைசா செலவு பண்ண வேணாம், திருச்சியிலே படிக்க வைக்கிறோம், அவங்க ஊருக்கு வரதுனா கூட நாங்களே செலவு பண்ணுறோம், எல்லாம் சொல்லியாச்சு. அதில் அட்மிஷன் போட்டாச்சு. இப்போ 3 பேரும் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் 3வது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து 6 மாதம் கழிச்சு நான் ஒரு மீட்டிங்கில் பார்க்கும்போது நான் கேட்டேன், மற்றவங்க ஓகேம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியே, அவரோட வயசு 48ன்றாங்களே, 48 வயசில் இருக்க ஒருத்தர் ஏமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்கிறா, அண்ணே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவர் காலேஜில் சேர்த்து விட்றேன்னு சொன்னார் அப்படின்னு.
எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போறாங்க பாருங்க படிக்கிறதுக்காக. அப்ப அந்த யார் உண்மையான அந்த ஆசிரியர், அவங்களுக்கு என்ன 12th படிச்சோம் அதோட முடிச்சுக்கலாமே. படிக்கிற பசங்க வசதியே இல்லை, 2700 ரூபா சம்பளம் அம்மாக்கு. அந்த பையன் காலேஜில் படிச்சுக்கிட்டே வேலை செய்யறான். இந்த வருஷம் நாங்க ஃபவுண்டேஷன் இன்டர்வியூ நடத்தும் போது அந்த பையன் கிட்ட அவங்க அம்மா பைசா கொடுத்து விடுறாங்க 20000 ரூபாய். இவங்க வந்து காலேஜில் டிரான்ஸ்போர்ட் கோஆர்டினேட்டரா வேலை செய்யறான். 1,20,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கான் ஒரு வருஷத்துல இந்த பையன். அவன் 20,000 ரூபாய் கொண்டு வந்து என் ஃபவுண்டேஷன்ல கொடுக்குறான். அண்ணே அம்மா கொடுக்க சொன்னாங்கண்ணே உங்ககிட்ட, இந்த வருஷம் ஏதாவது பசங்களுக்கு ஷூ ட்ரெஸ், இவனுக்கே வசதி கிடையாது. அப்ப நான் கேட்டேன், டே ரொம்ப சந்தோஷம்டா, இல்ல இது போதும் அம்மா கிட்ட கொடுத்துரு, இந்த பைசா வச்சு என்னடா பண்ண போற அப்படின்னு. அம்மாவை ஹஜ்ஜுக்கு அனுப்பணும்னு பாக்குறேன்னு. ஷேக் தாவூத் பையனோட பேரு சொல்றான், அம்மாவை வந்து நான் ஹஜ்ஜுக்கு அனுப்பணும் அப்படின்னு. ஸோ நல்லவை கண்டிப்பா தேவையில்லைங்க. இது நிறைய விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்குது. என்னன்னா இது பெருசா வெளியில வர்றது கிடையாது. The world surrounds with so much of negativity that positive news is not coming out. உங்களுடைய முகநூலில் நீங்க எதை ஷேர் பண்றீங்கன்னு பாருங்க, எந்த நியூஸ் ஃபாஸ்டா டிராவல் பண்ணுதுன்னு பாருங்க.